ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக இளையராஜா அவர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்தது. அவர் இசையமைத்த பாடல்களே ஒரு 135 படம் ஒரு ஃபேமஸான மியூசிக் கம்பெனி ப்ரொடியூசர்ஸ் கிட்டேருந்து வாங்கி இருக்குது. அதனால் அதை இளையராஜாவே பயன்படுத்த முடியாது, அவங்க அனுமதி இல்லாமல் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துச்சு. ஏன்னா இளையராஜா அவர்கள் அதை நிறைய பேருக்கு சேல்ஸ் பண்ணார் போல இருக்குது. ஸோ அதற்கு எதிராக இந்த தீர்ப்பு வந்திருக்குது. ஸோ இதுக்கு நிறைய பேர் மியூசிக் போட்டதுக்கு அவர் காசு வாங்கிட்டார் இல்லையா, அப்போ அதை விற்றுட்டார். அதுக்கப்புறம் எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா கட்டுறவங்களுக்கு வீடு சொந்தம். கட்டுறவங்க காசு வாங்கி கட்டுறாங்க, அதாவது இன்ஜினியர், மேஸ்திரி இவங்கள சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு காசு கொடுத்துட்டாங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு. அவங்க வீட்டை சொந்தம் கொண்டாட முடியாது. முதலாளிக்கு தானே வீடு சொந்தம். அந்த மாதிரி தான் இந்த மியூசிக்கும் அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாட்டுக்காக சண்டை போடுறாங்க இல்லையா? ஒரு நாட்டை இன்னொரு நாடு பிடிக்க வருதுன்னா அந்த நாட்டை எதிர்த்து எத்தனை பேர் சண்டை போட்டு உயிரிழக்கிறாங்க அல்லது உடல் ஊனமாகறாங்க. அவங்க வாழ்க்கையே அப்படியே வீணாக போயிடும். ஆனால் அப்படி அவங்க சண்டை போடுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கிது? அவங்கள ஒன்றும் நம்ம அந்த நாட்டின் ராஜாவாக அல்லது பிரதமர், முதல்வர் இப்படியெல்லாம் பதவி கொடுக்கறது கிடையாது. அதிகபட்சமாக அவங்களுக்கு ஒரு அவார்டு, மெடலு இவ்வளோ தான் கொடுப்போம். இன்னொரு விஷயம், அவங்களுக்கு பதவியும் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா, நிறைய பேர் இல்லை சண்டை போட்டுருப்பாங்க. அத்தனை பேருக்கும் எப்படி பதவி கொடுக்க முடியும்? இன்னொரு கொடுமை என்னென்னா, எந்த நாட்டை எதிர்த்து அவங்க சண்டை போட்டாங்களோ அந்த நாடும் இவங்களுடைய நாடும் ஒரு காலத்தில் நட்பு நாடாக வேறு மாறிடும். அப்போ இவங்க எதுக்காக சண்டை போட்டாங்க, எதுக்காக உயிரை விட்டாங்க, எதுக்குமே அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ உழுபவனுக்கே நிலம் சொந்தம், வாடகை இருக்கிறவனுக்கே வீடு சொந்தம், அந்த மாதிரிலாம் ஒரு சட்டம் அதனால் பல குளறுபடியாகி தவறாகத்தான் அந்த சட்டத்தை பயன்படுத்திக்கிறாங்க. இதுக்காகவே ஏமாற்றணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி சட்டத்தில் உள்ள விஷயங்களை பயன்படுத்திக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அதாவது ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி சட்டம் பயன்படுதே தவிர நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்குதுன்னு தெரியாது. தெரிந்தாலும் இதை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா மனதுக்கு தெரியும் இது தர்மமா அதர்மமான்ட்டு. ஏன்னா மனிதர்களுடைய சட்டம் அதர்மத்தையெல்லாம் தர்மம்னு ஒரு காலமாக இப்போ பாருங்கள், கள்ள தொடர்புலாம் ரைட்டுன்ட்டாங்க. இன்னும் என்னென்ன சட்டம் வரப்போதோ தெரியல. ஸோ ஆனால் இளையராஜா போன்ற நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, தேவா, ஹாரிஸ் ஜெயராஜ், இவங்களுடைய மியூசிக்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இன்டர்நெட்டில் யார் வேணாலும் மியூசிக் போடலாம், தன்னுடைய டேலண்ட்டை யூடியூப்பில் காட்டலாம். ஏன் அவங்க இப்போ பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ அவங்க பண்ணாங்கன்னா அது அவங்களதாவே இருக்கும். இல்லை, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் யார் பண்ணுறீங்களோ அவங்க தான் உரிமையாளர். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எஸ்பி பாலசுப்ரமணியன் நிறைய பாடியிருக்கிறார். ஆனால் அவரை விட புகழ் டிஎம் சௌந்தரராஜனுக்கு ஒரு ஜென்ரேஷனே தாண்டி இருக்குது. அவ்வளோ காலத்துக்கு கண்டிப்பாக எஸ்பிபி இது இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் மார்க்கெட்டு போயிடுச்சு இல்லை, இளையராஜா வந்தப்புறம் மார்க்கெட்டு போயிடுச்சு. அவருக்கு மார்க்கெட்டு போன பிறகு ஒரு காரியம் பண்ணார். என்ன பண்ணார்னா, முருகன் பாடல்களாக அவரே எழுதி அவரே மியூசிக் அமைச்சு அவரே பாடினார். அது இன்றளவிலும் பேசப்படுது. அவருடைய பேர் இன்னைய வரைக்கும் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. ஸோ டிஎம்எஸ் என்ன தான் சூப்பர் ஹிட்டாக எம்ஜிஆர் சாங்ஸு, சிவாஜி சாங்ஸ்லாம் பாடினா கூட அவருடைய அந்த முருகன் பாட்டுக்கு பக்கத்தில் கூட அதெல்லாம் வராது. ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதுதான் ஆன்மீகத்துடைய பவர் இல்லை. எல்லார் ஈஸ்வரி நிறைய சினிமா பாட்டு பாடியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி எல்லார் ஈஸ்வரினாலே அம்மன் பாடல்கள் தான் இல்லையா. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் கேட்டுட்ருப்பேன். இன்னைய வரைக்கும் கோயில்களில் அவங்களுடைய வாய்ஸ் தான் இசைக்குது. ஆக்சுவலாக யூடியூப்பில் பாட்டு பாடி தான் ஃபேமஸே ஆனார் ஜஸ்டின் பீபர். ஸோ அதேமாதிரி நிறைய பப்ளிஷிங் ஹவுஸ்க்கு புக்கெலாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ராயல்ட்டி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி உங்களுடைய ஒரு உழைப்பு ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க.
அதோடைய பலன் உங்களுக்கு மட்டுமே கிடைக்கிது அப்படின்னா எப்படி இருக்கும் இல்லையா? அதாவது இப்போ உதாரணத்துக்கு அந்த நாட்டுக்காக, தாய் நாட்டுக்காக போராடுறாங்க. அதோடைய பலன் உங்களுக்கு தான் கிடைக்கிது, போராடுறவங்களுக்கு தான் கிடைக்கிது அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உண்மையிலே தாய் நாட்டுக்காக போராடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் கிடைச்சிருக்குது ஒரு காலத்தில். அவங்கள தான் இன்றைய வரைக்கும் நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம். அவர்கள் இந்த தாய் நாட்டிற்காக சாத்வீகமாக போராடியவர்கள். நமக்கு சாத்வீகம்னா மகாத்மா காந்தி வழி மட்டும்தான் தெரியும், அஹிம்சை வழின்ட்டு. ஆனால் மகாத்மா காந்தி வழி கூட அஹிம்சை வழி கிடையாது, இம்சை தான் இல்லையா? ஒருத்தரை அடித்தா வெட்டினா மட்டும்தான் இம்சை கிடையாது, அவங்கள டார்ச்சர் பண்ணாலே இம்சை தான் இல்லையா? அவங்களுடைய துணியை கொளுத்துறது, ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்கிறது, இல்லை அவங்கள எதிர்த்து கோஷமிடுறது, இதெல்லாம் எப்படி அஹிம்சையில் வரும்? இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக குழப்பத்திற்கு அதுதான் காரணம். முதல்ல இந்த போராட்டம் தான் பிறகு வன்முறையாக வெடிக்குது. எல்லா இடமே பாருங்களேன், நாங்கள் முதல்ல அமைதியாக போராடணும், அதுக்கப்புறம் வெடிச்சிடுச்சு அப்படின்வாங்க. அமைதி எப்படி வன்முறைக்கு எடுத்துகிட்டு போகும்? அப்படி எடுத்துகிட்டு போகுதுனாலே அது அமைதி கிடையாது, அஹிம்சை கிடையாது. அப்போ இந்து தெய்வங்கள் அஹிம்சையாக என்ன பண்ணாங்க? போராடினாங்க, ஆனால் மனிதர்களோட கிடையாது. யுத்தம் பண்ணாங்க, மனிதர்களோட கிடையாது. மனிதர்கள் இன்றைக்கி அனுபவிக்கிற கஷ்டத்திற்கு காரணம் வெள்ளைக்காரனோ அல்லது வேற யாரோ கிடையாது, மனிதர்களுடைய தவறான குணங்கள். நான் அனுபவிக்கிற கஷ்டத்துக்கு என்னுடைய தவறான குணங்கள் தான் காரணமே தவிர வேறு யாருடைய குணமும் காரணமாக இருக்க முடியாது. அதை தான் கர்மான்னு சொல்கிறோம். முன் ஜென்மத்தில் செஞ்சுருப்போம் அல்லது இப்போவே கடந்த காலத்தில் பண்ணியிருப்போம். ஸோ இந்த குணம் தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் உலகம் ஃபுல்லாக கஷ்டப்படுது. இந்த குணத்தை அழிப்பதற்காக 5000 வருடத்திற்கு முன்பு இன்றைக்கி இந்து தெய்வம்னு சொல்லக்கூடியவர்கள் சாதாரண மனிதர்களாக இருந்தவர்கள். அவங்க இந்த குணத்தை அழிக்கிறதுக்காக போராடினாங்க. யாருடைய குணத்தை? தன்னுடைய குணத்தை அழிக்கிறதுக்கு, மற்றவங்களுடைய குணத்தை கிடையாது. ஆனால் இதெல்லாம் கெட்ட குணம்னு அவங்களுக்கு தெரியாதே. இப்போ நமக்கே எவ்வளோ தப்பு பண்ணுறவனையும் பாருங்கள், அவன் அதுக்கு ஒரு நியாயம் வச்சுருப்பான். ஒருத்தர் ஏன்டா கறிமீன் சாப்பிட்றேன்னா நான் அதுக்கு முக்தி தானே கொடுக்குறேன்றான். அப்புறம் என்ன சொல்கிறது இல்லையா? கொலை பண்ணுறதுக்கு கூட ஒரு நியாயம் கற்பிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் 5000 வருஷம் முன்னாடியும் இருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட சரி எது தவறு எதுன்னு சொல்கிறதுக்காக சுயம் கடவுளே இந்த பூமிக்கு வந்தார். அந்த கடவுளை தான் சிவபெருமான்னு சொல்கிறோம். அவர் வந்த நாளையுடைய நினைவு தான் சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி உலகம் இருளாக இருந்தது, அஞ்ஞான இருள். அதனால் இரவுன்ட்டாங்க. அதனால் நைட்டு வராருன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய பாவக்காரியங்களுக்கெல்லாம் மூல காரணம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா உங்களை அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சது தான். அதனால் புலனின்பத்துக்கு அடிமை ஆகிட்டீங்க, அதனால் உங்கள் புத்தி மயங்குது, அதனால் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தினால உந்தப்பட்டு நிறைய பாவம் செஞ்சு சாபம் மேலே சாபம் வாங்கி அதன் விளைவாக தான் இவ்வளோ துக்கத்தை அனுபவிக்கிறீங்க. ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? அழியக்கூடிய உடம்புன்னு உங்களை நினச்சது. ஆனால் நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நீங்கன்றார். ஆத்மா உயிர், அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவ பரமாத்மா. அவர் செம்பொன்னிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாம் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கே தான் இருந்தோம். இந்த செம்பொன்னிறமான ஒளி உலகத்தை தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருவரே. ஸோ அந்த கடவுளைத்தான் சிவன், பரமசிவன் இந்துக்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும், அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. ஸோ நாம் முதலாக இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது. முதல் 2500 வருடத்துக்கு சொர்க்கமாக இருந்த உலகம் அடுத்த 2500 வருடத்தில் நரகமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறினதுக்கு காரணம் உடல்ன்ற உணர்வு வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி ஆத்மான்ற உணர்வில் இருந்தோம். அப்படிங்கிற செய்தியை கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு இறைவன் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணமே கலியுகம் அழிந்து மீண்டும் இது சத்தியுக சொர்க்கமாக மாறப்போகுது. மீண்டும் அங்கே ஆத்ம உணர்வில்
எப்படி வராங்கன்னா இப்போ அந்த குணத்தை உருவாக்குறார். அப்போ உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்காரா? ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்ன காரியம் செய்தாலும். இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் கொடுக்குறோம். அப்போ அவங்களும் அதிர்ஷ்டம் இருந்தால் முயற்சி செய்வாங்க. யாரெல்லாம் முயற்சி செய்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க. சொர்க்கத்தில் ராஜாராணி ஆச்சு, ராஜா ராணி, மகாராஜா மகாராணி இது மாதிரிலாம் இருப்பாங்க. எதன் ஆதாரத்தில் ஒருத்தர் மகாராஜாவாக, இன்னொருத்தர் ராஜாவாக, இன்னொருத்தர் பணக்கார பிரஜையாக, இன்னொருத்தர் அதை விட கொஞ்சம் கம்மியான பிரஜையாக, இன்னொருத்தர் அவருக்கு வேலைக்காரனாக, இன்னொருத்தர் அவருக்கும் வேலைக்காரனாக, இன்னொருத்தர் வெட்டியானாக, இவ்வளோ வரிசை கிரமம் எதன் ஆதாரத்தில் வருது அப்படின்னா, இப்போ உங்களை ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைவு செய்து உடல்ன்ற உணர்வை எந்த அளவுக்கு அழிக்கிறீங்களோ, இதே ஞானத்தை மற்றவர்களுக்கும் கொடுத்து அவர்களும் உடல் உணர்வை அழிப்பதற்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறீங்களோ அதன் ஆதாரத்தில் தான் உங்களுடைய பதவி நிர்ணயிக்கப்படுது. 100% நீங்களும் தூய்மையாகி நிறைய பேர் தூய்மையாக்கிறதுக்கு உதவி பண்ணிங்கன்னா சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாகிய மகாராஜா பதவி ஸ்ரீ நாராயணனாக நீங்கள் ஆக முடியும். அதில் எந்த அளவுக்கு அலட்சியம் இருக்குதோ அந்த அளவுக்கு பதவி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் பண்ண உழைப்புக்கான பலன் உங்களுக்கு தான் வரும். 1 ஜென்மம் 2 ஜென்மம் 3 ஜென்மம் இல்லை, அடுத்த 2500 வருடத்திற்கு அது சொர்க்கம். துக்கமே இருக்காது. சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கம் கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்காதுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். இப்போ எவ்வளோ செல்வம் இருக்கும் பாருங்கள். இது எல்லாம் இப்போ உடம்புன்றதை மறந்த ஆத்மான்ற உணர்வில் நிலை பெறணும். ஆனால் கலியுகம் மோசமானது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் நிரம்பியது. இதெல்லாம் உடம்புன்னு நினச்சா தான் வரும். அப்போ இதெல்லாம் வருதுனாலே இன்னும் உடல் உணர்வை நீங்கள் அழிக்கலைன்னு அர்த்தம். அப்போ இங்கே காமம், கோபம் இதில் மயங்கினீங்கன்னா சொர்க்கத்தை இழந்துடுவோம், பதவி குறைஞ்சிடும். ஸோ இதில் கவனம் வைக்கணும். இதோடைய பலன் முழுக்க முழுக்க உங்களுக்கே. அங்கே யாரும் உங்களுடைய சொத்தை திருட மாட்டாங்க, அந்த மாதிரி எண்ணமே இருக்காது. ஆனால் இங்கே இல்லை, எவ்வளோ பெரிய பணக்காரங்களாம் அடுத்த தலைமுறையில் அவங்க குழந்தைங்க பிச்சை எடுக்கிறாங்க. அந்த சொத்து எங்கே போச்சு தெரியல. அந்த அளவுக்கு உலகம் மோசமானதாக இருக்குது. ஸோ மனித சட்டத்தினாலே காப்பாற்ற முடியல. ஆனால் கடவுளின் சட்டம் அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவின் நினைவில் மூழ்கி இருப்போம். சிவன் படைத்த சொர்க்கத்தின் அதிபதி ஸ்ரீ நாராயணனாக மாறுவோம். அதற்கு நாம் பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணாலும் புத்தி மட்டும் எப்படி காதலன் காதலியே நினச்சிட்டு இருப்பானோ அந்த மாதிரி இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். கமெண்ட்டில் பின் பண்ணுறோம், அவசியம் பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் அந்த முரளி வீடியோலாம் போஸ்ட் பண்ணுவோம் டெய்லியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.